ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர 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 ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா. குருभ्यो நமः. நமஸ்தே சுப்ரநாதம் காஞ்சி பீட்டம் சர்வஜிதம் திவ்யஞானவேசம் காஞ்சிம் ஜெகதரும் நமஸ்தே அபாரகண சித்தம் ஞானது சாந்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதான கலியுதயம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுவுகளை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு மடம் யாரையும் நடுத்தருவுல விட்டுடாது. மட்டம் யாரையும் நடுத்தருவுல விட்டுடாது. காமாட்சி கோவில் இந்த காஞ்சிபுரத்தோட காமாட்சி கோவிலில் அர்ச்சகராக இருக்கவர் நடராஜ சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர். அவர் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கார், இன்னும் இருப்பார்னு நினைக்கிறேன் அதே இடத்துல. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது வியூஸ் நிறைய ஏறணும், பெரியவாள்லாம் எல்லாருடைய புத்தியிலும் புகுந்து பண்ண வைக்கணும் அப்படின்னு பெரியவாளையே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த இவர் சாஸ்திரிகள், நடராஜ சாஸ்திரிகள் அவர் பெரியப்பான்னு சொல்லக்கூடிய அவர் என்ன உறவுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். அவருடைய லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர் அரும்பாக்கத்தில் அங்கே இருந்து தங்கின்னு இருக்கார். ஆனால் அவருக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு வீடு இருக்குது, தெற்கு மாட வீதியில். அந்த வீடு பூட்டியே இருக்குது. அவர் அங்கே இருந்துருக்கார் அரும்பாக்கத்தில். இதுதான் சிச்சுவேஷன். திடீர்னு ஒரு நாளைக்கு விடிகார்த்தால ஒரு கார், அம்பாசிடர் கார் நிற்கிறது. யாருன்னு பார்த்தா சிம்சன் வைத்தா, ரிசர்வ் பேங்க் வைத்தா, 2 பேருமே வைத்தியனாக தானே இருக்கும், தெரியல. அவள் 2 பேருமே மகாபிரியோட அத்தியந்த பக்தர்கள். 2 பேரும் சொன்னா இவர்கிட்ட, நடராஜ சாஸ்திரிகள்கிட்ட, மகாபிரியா உத்தரவு அமைச்சிருக்காரு எங்களை, உன்னோட பெரியப்பா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் அப்படிங்கிற அரும்பாக்கத்தில் அவர் அவரோட வீடு இங்கே இருக்குன்னு, தெற்கு மாட வீதியில் இருக்கு இல்லையா, அதை மடம் வாங்கிக்கலான்னு பார்க்குறது, ஒரு விலை கொடுத்து. அதை அதில் ஒரு விசேஷ நாட்களில் பூஜை, பஜனை, அப்புறம் கச்சேரி, உபன்யாசம் இதெல்லாம் நடத்திட்டு பண்ணலான்னு பெரியவா ரொம்ப ஆசைப்படுறா. அதை எங்களை அமைச்சு அது எப்படின்றது ஒரு முடிவு பண்ணிட்டு வர சொன்னான் அப்படின்னா. அதனால் நீ கொஞ்சம் எங்கள் கூட வந்தா அவருக்கு, ஏன்னா நீ அவருக்கு உங்கள் பெரியப்பாவாக இருக்கிறதுனால நீ சொல்கிறத கொஞ்சம் கேட்பார், அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும், நீ கூட வரையா அப்படின்னு. சரி, நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்துட்டார். கிளம்பி குளிச்சுட்டு உட்காந்துட்டார். கிளம்பும்போது போகிற வழியில் பேசின்னு போனால் ஒரு 3லேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் மடத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க பெரியப்பா கொஞ்சம் பேசும்போது அதை கொஞ்சம் குறைக்கணும், அவர் ஏதாவது நிறைய சொன்னார்னா அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார், நான் அதில் ரொம்ப என்னோட இது பண்ணிக்க முடியாது, அவர்கிட்ட இது ரொம்ப பேச முடியாது, பார்க்கலாம், அது எப்படி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவள் போய் சேர்ந்தா விஷயத்த சொன்ன உடனே இந்த மாதிரியான இதுக்காக தான் வாங்குறா, அதுவும் பெரியவா ஆசைப்பட்டு அதை கேட்குறாரு அப்படின்னு. அவர் இவ எதுவும் விலையே சொல்ல, அவர் நேரடியாக 2,85,000 அவரே முடிவு பண்ணிட்டார். அவர் பெரியப்பா, நடராஜ சாஸ்திரியோட பெரியவா தானே புத்தி கொடுப்பா அவருக்கு, நம்ம ஒன்றும் பார்கெனே பண்ண வேணாம். சரின்ட்டா அதுக்கான ஏற்பாடு பின்னாடி பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இதை பேசி எல்லாம் வரும்போது வெளியில் ராத்திரி 10 மணி ஆகிடுத்து. 10 மணிக்கு மேலே இருட்டிடுத்து. இவர் நடராஜ சாஸ்திரிகள் வந்தார். இவா 2 பேரும் வெளியில் காரில் ஏறிண்டு சிம்சன் வைத்தா, ரிசர்வ் பேங்க் வைத்தா காரில் ஏறின்னு அவள் போனோம். கூடையே ஏறிண்டு வர காஞ்சிபுரம் போயிடலாமே அப்படின்னு நடராஜ சாஸ்திரிகள் மனசில் நினச்சிருக்காரு. ஆனால் சொல்லலை, சொல்லியிருக்கணும். அது நம்மளும் கொஞ்சம் கம்யூனிகேஷனில் கரெக்டாக இருக்கணும். இவர் சொல்லலை. அவளும் என்ன பண்ணால், இந்த 100 ரூபா கையில் கொடுத்து வச்சுட்டு, நீ தான் ஏதாவது இதுக்கு வச்சு நீ பண்ணியிருக்க, ஏதாவது செலவு பண்ணிக்கோ, நாங்கள் வரோம் அப்படின்னா ஏறி உட்காந்துட்டா கார் கிளம்பிடுத்து போயிட்டா. இவர் போன பிறகு தான் இதெல்லாம் திங்க் பண்ணுறார். ஐயோ, அவள் கூட்டின்னு போகாமல் போயிட்டாளே அப்படின்ட்டு கொஞ்சம் நடந்துட்டே வந்தார். பெரியப்பா ஆற்றுலையும் தங்க முடியாது போல இருக்காது, தெரியல, அவர் வேணான்னு நினச்சிருக்கலாம். நடந்து ஒரு இடம் வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துருந்தா பஸ் எங்கே வரும் அந்த ராத்திரியில் 10:30 மணிக்கு மேலே எடுத்து வரல.
அதனால் அப்போ நினச்சிட்டாராம், இந்த மடத்தை நம்பினா நடுத்தருவில் இப்படி நிற்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது, அவள் விட்டுட்டு வேற போயிட்டாள் அப்படின்னு மனசில் நினச்சிட்டார். நினச்சிட்ட உடனே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சும்மா இருப்பார். ஒரு லாரி அங்கே வந்துடுது. அந்த லாரி வந்த உடனே அவனே, என்னப்பா எங்கே போகிறீங்க, என்ன நிற்கிறீங்களேன்னு கேட்டு, காஞ்சிபுரமா, வா ஏறிக்கோ, அங்கே தான் போகிறேன் நான் ஏற்றிட்டு, அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவர் வீட்டுக்கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு பணத்தை வாங்காமல் போயிருக்கான். அப்படின்னா பெரியவாவுடைய அனுகிரகம்னு அவருக்கு அப்போ தெரியல. இது முடிஞ்சு ஒரு 2 மாதம் ஓடி இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து ராஜு சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர், அதாவது இந்த நடராஜ சாஸ்திரிகளோட அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ராஜ சாஸ்திரிகளும் அங்கே தான் காஞ்சிபுரத்தில் அந்த மீனாட்சி கோவிலில் அவரும் ஒரு அர்ச்சகராக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார், பெரியவா அங்கே மடத்துலேருந்து போயிட்டு வரேன், பெரியவா உத்தரவு, நம்ம 2 பேரும் டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு. இல்லை அங்கே வந்து சஷ்டியப்த பூர்த்தி ஒரு ஜட்ஜி மகாபெரிவாளுடைய பக்தர் நடந்திருக்கு, அவர்கிட்ட போய் நம்ம வந்து பெரியவா கொடுத்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வரணும்னு. சரின்னு அவர் ஒத்துண்டார். 2 மாதம் ஆகிடுது அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். கிளம்பி போனால் அங்கே நல்ல இவாளுக்கு வரவேற்பு, ஏன்னா மடத்துலேருந்து வர்றதுனால பெரியவாளே வந்து ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இவாளுக்கு பண்ணால் எல்லாருக்கும் 2 பேருக்குமே வேஷ்டி, அதுக்கான அங்கவஸ்திரம், அதுக்கப்புறம் புடவை, இவா பொண்டாட்டியெல்லாம் போய் இந்த புடவை, அதனால் ஒரு ஜோடியாக தானே கொடுப்பா, பட்டு புடவைலாம் கொடுத்து அவளுக்கு வந்து 2 பேருக்கும் தனித்தனியாக பணம் நிறைய கொடுத்து போயிட்டு வரத்துக்கு வந்துட்டு போனதுக்கு நல்ல சம்பாவனை கொடுத்து 2 பேரையும் அமுச்சு விட்டா சாஸ்திரிகள் இல்லையா. இது வந்து சேர்ந்த உடனே நேராக வந்து மகாபிரிவா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு போனான். 2 பேருக்கும் தனித்தனியாக 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு அவர் அந்த ஜட்ஜு. நல்ல திருப்தியாக ஆகாரம்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்திருக்கா. நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினெல்லாம் ஏற்பாடு பண்ணின்னு போனாலும் அவரும் பண்ணியிருக்காரான்னு தெரில. 2 பேரும் நல்லா தான் வந்திருக்கா. வந்தவுடனே பெரியவாளை தரிசனம் பண்ண 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே பெரியவா வந்து பரமேஸ்வரன்னு தெரியணுமே, அந்த நடராஜ சாஸ்திரிகளை அப்படி கை காமிச்சு சொன்னாராம், ஆள்காட்டி வரலை காமிச்சு, மடம் யாரையும் நடுத்தருவில் விட்டுறாது அப்படின்னு கண்டிப்பாக அப்படி சொன்னாராம். ஆனால் இவர் அங்கே மனசில் நினச்சிட்டாரு, மடத்தை நினச்சா நம்பினா நடுத்தருவில் நிற்க வேண்டியதான், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.